வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஃப்-இயர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் நடந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர். சரிங்களா, நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்க கொஷின் பேப்பர் எது எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த கொஷின் பேப்பராக தான் நான் உங்களுக்கு தரேன். இந்த கொஷின் பேப்பரை கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸ். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 or 13 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்தே வருவதற்கான நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸும் தெளிவாக படித்து முடிங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா புக் இன்சைடு வந்து கொஞ்சம் கான்செப்ட் ரிலேட்டடாக இருக்க 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அதில் வந்து கம்பல்சரி 2 மார்க் இருக்குது. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மெமரி? ஃபங்க்ஷன் ஆஃப் மெமரினா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஆட் இந்த 7 பிட் நம்பரை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று 7 பிட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 6 பிட்டு. இந்த நம்பர் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர்? இது இம்பார்ட்டன்ட் கொஷின். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அல்காரிதம் அண்ட் எ ப்ராசஸ். ட்ரா எ ஃப்ளோ சார்ட் ஃபார் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கெலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃப்ளோ சார்ட் வரைய சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் அன் இன்வேரியன்ட்? கிவ் எக்ஸாம்பிள். வாட் இஸ் ட்ராவர்சல் இன் அன் அரே? டிஃப்ரென்ஷியேட் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் என்ஸ்கிரிப்ஷன்? இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் என்ஸ்கிரிப்ஷன்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா இதுலேயும் கம்பல்சரி கொஷின் இருக்கும். 25th கன்வெர்ட் 147 10 into பைனரி நம்பர், தென் கன்வெர்ட் தட் பைனரி நம்பர் டு ஹெக்ஸாடெசிமல் நம்பர். அவங்க கொடுத்துருக்க எதுவாக பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹெக்ஸாடெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் ப்ரோம் ப்ரோம், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹவு இஸ் ஸ்டேட் ரெப்ரசன்டட் இன் அல்காரிதம்? டேபுலேட் த பஞ்சுவேட்டர் யூஸ்ட் இன் C++. ரைட் a C++ ப்ரோக்ராம் டு ஃபைண்ட் ஃபேக்டோரியல் வேல்யூ ஆஃப் a given நம்பர். இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். பர்பஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், டெஃபினிஷன் அண்ட் யூசேஜ். ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மாடுலர் ப்ரோக்ராமிங். வாட் இஸ் பைசிங்? ரைட் a ஷார்ட் நோட் ஆன் விர்ச்சுவல் தமிழ் அகாடமினா ஷார்ட் நோட் ரைட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் வித் ஏ நீட் டயக்ராம். ரைட் த ப்ரொசீஜர் டு கன்வெர்ட் கிவன் பைனரி டு ஆக்டல் நம்பர். ஒரு பைனரியிலேருந்து ஆக்டல் நம்பரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எழுத சொல்லியிருக்காங்க. ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ISCII, அதை பற்றி ஷார்ட்ஸ் நோட் எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் மெத்தட் ஃபார் ரீநேமிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் இன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். வாட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் இன் C++? C++ல எக்ஸ்பிரஷன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. டைப்ஸ், அதோட டைப்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த சின்டாக்ஸ் ஆஃப் டூ வைல் லூப் இன் C++ வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுத பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக மார்க்ஸ் கிடைக்கும். எக்ஸ்பிளைன் இன்லைன் ஃபங்க்ஷன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். மென்ஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர், அது இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் ஆர் த ரூல்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் ரூல்ஸு. டிஸ்கஸ் த டிஃப்ரெண்ட் விசிபிலிட்டி மோட்ஸ், ட்ரூத், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பரையும் கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப்-இயர்லி கேட்க, ஏன்னா டிஸ்ட்ரிக்டாக தான் கொஷின்ஸ் வரப்போகுது. சரிங்களா, அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆஃப்-இயர்லி பப்ளிக் எக்ஸாம் கொஷின்லாம் வந்து நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லபடியாக படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.